Hello friends, வணக்கம். Welcome to VN Drawing Book channel. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? VN Drawing Bookனு சர்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் வரும். அதையும் கிளிக் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி கொடுங்க. அப்பதான் இன்பாக்ஸ்ல நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹைஸ் எப்படி டிரா பண்ண போறோம்னு பார்க்கலாம். சோ ஆயில் பேஸ்டல்ல பண்ண போறோம். பாத்தீங்கன்னா லைட்டா ஆர்க் ஷேப்ல போட்டுக்கங்க. கீழே அதே மாதிரி ஆர்க் ஷேப்ல போட்டுக்கங்க. லைட்டா பெண்ட் ஆகி போடணும். கீழே மட்டும் பெண்ட் ஆகணும். மேலே பாத்தீங்கன்னா அதே ஈவன் லைன் தான் வருது. நல்லா பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் அந்த டபுள் லைன் போடணும். உள்ள ஒரு ஐஸ் போட்டோம்னா அதுக்கு வெளியே இன்னொரு லைன் போட்டுக்கங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் டபுள் லேயர் போட்டிருக்கேன் இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து அதை ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இப்போ மேலவும் வந்து லைட்டாக இங்கேருந்து கார்னர்லேருந்து பெண்ட் பண்ணி இந்த கார்னரில் லைட்டாக பெண்ட் பண்ணி போடுங்க. கர்வ் லைன்ஸ் வரணும். ஸோ மேலே வந்து அதே மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து ஹைபால் வரைய போகிறோம். இப்போ சர்க்கிள் ஆஃப் சர்க்கிள் போட்டுட்டு மேலே வந்து சர்க்கிள் கட்டாகிற மாதிரி வரைங்க. ஸோ ஐஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் நான் வரைகிற லைன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே ஒன்ஸ் அகைன் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு முறை பண்ணால் வராது. ஸோ வந்து ஒரு 2-3 முறையாவது ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கலரிங் பண்ணுங்கள். நான் வந்து ஃபாஸ்ட் வீடியோ போடலை அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியணும் அப்படின்றதுக்காகவே நான் ஃபாஸ்ட் வீடியோ போடலை. ஸோ ஸ்லோ வீடியோ தான் போடுறேன். ஏன்னா கற்றுக்கிறதுக்கு வந்து ஃபாஸ்ட் வீடியோ போட்டால் ட்ராயிங் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணாங்கன்றது புரியாது. அதனால தான் நான் வந்து ஃபாஸ்ட் வீடியோ போடலை. சரிங்களா? ஸோ ஸ்கிப்பாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வரும். வீடியோ பார்த்துட்டு சும்மா போயிடாதீங்க. அதை வரைஞ்சி பாருங்கள். இல்லை உங்கள் பசங்களை யாராக இருந்தாலும் சொல்லி கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கலரிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ரௌன் கலர், லைட் ப்ரௌன் கலர் எடுத்துக்கோங்க. அதை வந்து அவுட்லைன் மட்டும் ட்ரா பண்ணிவிடுங்க. உள்ளே அந்த ஹைபால் தவிர மற்ற எல்லா லைன்ஸையும் லைட்டாக ட்ரா பண்ணிவிடுங்க. மேலே இருக்க லைன் மட்டும் கொஞ்சம் டார்க்காக போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேலே அந்த ஹைஸு மேலே இருக்க லைன் ஓவர் லைன் ட்ரா பண்ணிவிட்டேன். இப்போ கீழே இருக்க லைனையும் ட்ரா பண்ணிடுறேன். ஈவனாக ட்ரா பண்ணிவிடுங்க எல்லாத்தையும். எங்கெங்கெல்லாம் நம்ம டார்க் தேவையோ அங்கே மட்டும் பண்ணுறோம். ஹைபால் வந்து நம்ம பிளாக் கலர் கொடுக்க போகிறதுனால நான் ப்ரௌன் கொடுக்கல. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க லைன்ஸையும் அதே மாதிரி வரைஞ்சிருங்க. டபுள் லைன்ஸையும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பீச் கலர் இல்லை ஏதாச்சும் ப்ரௌன் கலர் லைட் ப்ரௌன் வச்சு மேட்ச் பண்ண போகிறேன். இப்போ நான் எல்லோ கலர் எடுத்துக்கிறேன். எல்லோ கலர் வச்சு அந்த கலர் அந்த இப்போ டார்க் ப்ரௌன் அடித்தேன் இல்லையா, அந்த ப்ரௌன் வந்து லைட்டாக மேட்ச் பண்ணுற மாதிரி பண்ணிவிடுங்க. ரொம்ப ஃபுல்லாக அடிக்கக்கூடாது. அந்த லைன் மேலே மட்டும் பண்ணுங்கள். ஸோ ஃபுல்லாக கலர் அடிக்கக்கூடாது. நம்ம எங்கெங்கெல்லாம் லைன்ஸ் போட்டோமோ அந்த லைன்ஸில் மட்டும் பண்ணுங்கள். அந்த மாதிரி மேலே இருக்க லேயரில் மட்டும்தான் பண்ணணும். கீழே இருக்க லேயரில் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ஹைஸ் அது உள்ளே வந்து ஒயிட் கலரில் வரணும் அப்படின்றதுனால கலர் வந்து வெளியே மட்டும்தான் வரணும். அந்த ஹை கண்ணுக்குள்ளே வர வேண்டாம். பார்த்திங்கன்னா நான் மேட்ச் பண்ணி விட்டுட்டேன். எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் பண்ணிவிட்டு மேலே வந்து பீச் கலர் வச்சு மேட்ச் பண்ணிவிடுங்க. பீச் கலர் அந்த சென்டரில் ஹைபால் கண் சென்டரில் அந்த அவுட்லைன் லேயரில் எல்லா இடத்துலையும் பண்ணிக்கிறோம். அவுட்லைன்லேயும் பண்ணிவிடுங்க. பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக மர்ச் பண்ணியாச்சு, கலர் பண்ணியாச்சு. இன்னமும் நம்மளுக்கு தேவை அப்படின்னா இன்னமும் கலர் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துலலாம் கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி தெரியுது. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் கலர் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப டார்க்காக தெரியக்கூடாது. ஸ்கின் கலர்ன்றதுனால நம்மளுக்கு ரொம்ப டார்க்காக ஹெவி டார்க்கு தெரியக்கூடாது. அதனால் அந்த ப்ரௌன் கலர்லாம் மறைச்சிடுங்க கொஞ்சம். பார்த்திங்கன்னா ஒயிட் வச்சு திருப்பி மர்ச் பண்ணுறேன். ஒயிட் எதுக்குன்னா ரொம்ப லைட்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக அந்த சென்டரில் மட்டும். பீச் வந்து ஃபஸ்ட் நம்ம அந்த ப்ரௌன் கலர் மர்ச் பண்ணணுன்றதுக்காக பீச் பண்ணோம். இப்போ ஒயிட் வந்து அந்த சென்டரில் லைட்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக, ஹைலைட் தெரியணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒயிட் பண்ணுறேன். ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் அது மேலேயே ப்ரௌன் கலர் கொடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம அது மேலே லைட்டாக இன்னும் எங்கெங்கே ப்ரௌன் தேவைப்படுதுங்களோ லைட்டாக இப்போ ஏன்னா ஒயிட் கொடுத்துட்டோம் நம்ம ஃபுல்லாக மறைஞ்சிடுச்சு. ஸோ ப்ரௌன் லைட்டாக கொடுத்துக்க போகிறோம். சரிங்களா?
இப்போ கீழேயும் டபுள் லேயர் பண்ணோம் இல்லையா, அதுலேயும் அங்கேயும் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹைபால் கலர் பண்ண போகிறோம். பிளாக் எடுத்து லைட்டாக அவுட்லைன் பண்ணிக்கோங்க. சென்டர் ஹைபாலும் வரைஞ்சிடணும். அதில் பாதியில் தான் நம்ம கலர் அடிக்க போகிறோம், மேலே கலர் அடிக்க போகிறதில்ல. இப்போ இந்த ஐபால் சுற்றி அவுட்லைன் போட்டோம் இல்லையா, அதில் கொஞ்சம் பட்டையாக கலர் அடிச்சுக்கோங்க. பிளாக் கலரை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே வந்து சாஃப்ட் ஆயில்னால் லைட்டாக தான் யூஸ் பண்ணணும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ டார்க் ப்ளூ எடுத்துக்கோங்க, அதை வச்சு லைட்டாக அந்த பிளாக்கை மர்ஜ் பண்ணுங்கள். எப்படின்னா இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. கலர்னால் ரவுண்ட் சர்க்கிளாகவோ இல்லை நார்மல் கலராகவோ அடிக்காதீங்க. இந்த மாதிரி ஜிக்ஸாக்டில் பண்ணிட்டு போங்க. அந்த சர்க்கிள் சுற்றி ஜிக்ஸாக்லேயே பண்ணிகிட்டே போகணும். ஸோ அந்த மாதிரி ஜிக்ஸாக்டில் பண்ணால் தான் அந்த ப்ளூவும் வித் பிளாக் ரெண்டும் வந்து மர்ஜ் ஆகி சைடில் சென்டரில் மட்டும் லைட்டாக ப்ளூ தெரியும், பிளாக்கு ஓரத்தில் தெரியும், சென்டரில் வந்து ப்ளூவும் ப்ளஸ் பிளாக் மர்ஜ் ஆகி தெரியும். சரிங்களா? ஸோ இப்போ மேலே லைட்டாக பிளாக் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு அதிலே ப்ளூ கலரில் மர்ஜ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் லைட்டாக ப்ரௌன் கலர். இது எதுக்குன்னா சென்டரில் அந்த ஷேடிங் தெரியறதுக்காக. நம்ம லைட்டிங் ஏதாச்சும் பார்க்குறோம் அப்படின்னா அதில் வந்து ஹைபாலில் ஃபுல்லாக பிளாக்காக தெரியாது. ஸோ அந்த என்ன பார்க்குறோமோ அதோட அந்த பிக்சரோட வியூ தெரியும் இல்லையா, ஸோ அதுக்காக அந்த எஃபெக்ட்டுக்காக தான் நம்ம லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ லைட் ப்ளூ வச்சுக்கோங்க. லைட் ஸ்கை ப்ளூ எடுத்துக்கோங்க. ஸ்கை ப்ளூவில் சென்டராக வச்சு மர்ஜ் பண்ணி விட்டுருங்க. இந்த ப்ளூ எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து சென்டரை மர்ஜ் பண்ணி விட்டுருங்க. அப்போ வந்து என்னென்னா அந்த டார்க் ப்ளூ அதே மாதிரி பண்ணணும். ஸோ இப்போ நம்ம யாருக்கு ஆல்ரெடி வந்து பிளாக் கொடுத்தா அது மேலே ப்ளூ கொடுத்தோம் இல்லையா, ஸோ இப்போ அந்த டார்க் ப்ளூ மேலே வச்சு இல்லை ஸ்கை ப்ளூ மர்ஜ் பண்ணி விட்டுருங்க. ரெண்டுமே மர்ஜ் ஆகணும். எப்படின்னா அந்த ஸ்கை ப்ளூவும் மர்ஜ் ஆகணும், ஸோ இந்த பிளாக் சென்டரில் இருக்கிற ஹைபால் பிளாக்கும் மர்ஜ் ஆகணும். இந்த மாதிரி சுற்றி பண்ணிவிட்டு இப்போ சென்டரில் இருக்கிற ஹைபாலில் லைட்டாக இன்னும் கொஞ்சம் டார்க் கொடுத்துக்கோங்க. பிளாக் இப்போ ப்ரௌன் கொடுத்ததுனால ஃபுல்லாக மறைஞ்சிச்சு. ஸோ லைட்டாக சென்டரில் பிளாக் டார்க்காக தெரியணும். இப்போ நீட்டாக அவுட்லைன்லாம் பண்ணி ஃபினிஷிங் பண்ணிவிடுங்க. ஃபினிஷிங் பண்ணிவிட்டு இது வந்து ஹைபால் சுற்றி நம்ம ப்ளூ டார்க் ப்ளூ மர்ஜ் பண்ணோம் இல்லையா, பிளாக் அவுட்லைன் கொடுத்துட்டு அது கண்டிப்பாக நீங்கள் ஜிக்ஸாக் லைனில் பண்ணால் தான் அந்த எஃபெக்ட் வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஜிக்ஸாக் லைனில் தான் பண்ணணும். ஸோ ரியல் ஹைபால் மாதிரியே தெரியும், அந்த லைட்டிங்கும் தெரியும். எஃபெக்ட் நம்மளுக்கு தேவைன்னா சில லைன்ஸு சில பிக்சர்ஸில் இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ரூல்ஸ் இருக்குது. ஸோ அப்படி எப்படி யூஸ் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். அந்த டெக்னிக்ஸை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும். இப்போ பிளாக் கலர் வச்சு விண்டோ மாதிரி போட போகிறோம். ஸோ அங்கங்கே ஜன்னல் மாதிரி. சரிங்களா? அது மேலே மட்டும்தான் போடணும். ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டுருங்க. போட்டுட்டு லைட்டாக ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா ஹைபால் ரியல் லுக் வந்துடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்போ அடுத்து லைட்டாக பிளாக் வச்சு சென்டரில், ஏன்னா ப்ளூ வந்து ஓவர் ப்ளூ ஆகிடுச்சு, அது வந்து நம்மளுக்கு இன்னும் லைட்டிங் தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாகவே பண்ணிக்கலாம் நம்ம, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப மர்ச் பண்ணி விட்டுறாதீங்க. அதே மாதிரி பிளாக் மேலே படாத ஒயிட் பண்ணுங்கள். பிளாக் மேலே பட்டுச்சுன்னா அது க்ரே கலரில் மாறிடும். அதனால் பிளாக் மேலே படாத பண்ணணும். இப்போ லைட்டாக க்ரே கலர் இந்த நம்ம கண்ணில் வந்து ஓரத்தில் இந்த நிழல் தெரியும் இல்லையா, லைட்டாக என்னதான் ஒயிட் கலராக இருந்தாலும் அதில் நிழல் தெரியும் போது அதில் க்ரே கலரில் லைட்டாக கொடுக்கணும். ஸோ ஒயிட் கலருக்கு வந்து நிழல் தெரியணும்னா அது க்ரே கலரில் தான் கொடுக்கணும். மற்ற கலரில் நிழல் மாதிரி வரணும் அப்படின்னா வேறு ஏதாச்சும் ரெட் கலர் இல்லை ஏதாச்சும் ஒரு பிக்சருக்கு ப்ரௌன் கலர் அந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து டார்க் ப்ரௌன் கொடுக்கலாம், இல்லை பிளாக் கலர் கூட கொடுக்கலாம். ஷேடோ வந்து நிழல் கொடுக்கறதுக்கு இது கண்ணில் வந்து ஒயிட்டாக இருக்கிற திங்ஸுக்கு நிழல் வரணும் அப்படின்னா அது க்ரே கலரில் தான் கொடுக்கணும் கண்டிப்பாக. இப்போ லைட்டாக பிளாக் பண்ணிவிட்டு அந்த அவுட்லைன் மட்டும் பண்ணுங்கள், ஃபுல்லாக கலர் அடிச்சிடாதீங்க. இப்போ ஒயிட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே திருப்பி நம்ம டார்க், அது கொஞ்சம் டார்க்கு வரணும் அந்த இடத்துல, அதுக்காக நம்ம அந்த பிளாக் கொடுக்குறோம். அவுட்லைன் கொடுத்துட்டு திருப்பி மேலே அது மேலே லைட்டாக ஒரு ஓரத்தில் மட்டும் மர்ஜ் பண்ணி விட்டுருங்க, ஃபுல்லாக பண்ணிவிடக்கூடாது. அந்த க்ரே கொடுக்கறது கூட அந்த ஓரத்தில் மட்டும்தான் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ வந்து ஃபுல்லாக கொடுத்துடக்கூடாது. சென்டரில் பியூர் ஒயிட் வந்தே ஆகணும் கண்டிப்பாக. இப்போ நல்லா ஒயிட் வச்சு மர்ஜ் பண்ணி விட்டுருங்க மேலே திருப்பி. நான் உங்களுக்கு டார்க் ரொம்ப டார்க்காக தெரியுது அப்படின்னா திருப்பி கொஞ்சம் லைட்டாக ஒயிட் வச்சு மர்ஜ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் திருப்பி பிளாக் கொடுத்துட்டு க்ரேயில் மர்ஜ் பண்ணி விடுறேன். இதுக்குன்னா அந்த இடத்துல ரொம்ப லைட்டாக தெரிஞ்சது, ஸோ கொஞ்சம் எஃபெக்ட் வரணும் அப்படின்றதுக்காக.
இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரா பண்ண போகிறோம். திரும்ப ஒயிட் வச்சு மேட்ச் பண்ணி விட்டுருங்க. எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு லைட் கலர் தேவையோ அங்கெல்லாம் மேட்ச் பண்ணி விட்டுருணும். இப்போ அந்த சென்டரில் அந்த ஒயிட் வரைஞ்சோம் இல்லையா, அந்த இடத்துலையும் கேப் விட்ட இடத்துலையும் லைட்டாக ஒயிட்டில் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக பண்ணிடக்கூடாது, இல்லை ஒயிட் பண்ணாமல் விட்டாலும் சரி, ஓகே பரவாயில்ல. ஏன்னா வந்து பிளாக் ஃபுல்லாக இடக்கூடாது ஒயிட் பண்ணும்போது. ஃபினிஷிங் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் இப்போ ஹேர் வரைய போகிறோம். ஹேர் வந்து எப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதாவது லைன் கோடு மாதிரி போடக்கூடாது. ஸோ டிக் மாதிரி போடணும். அந்த டிக்கை கொஞ்சம் ஆப்போசிட் சைடில் போட போகிறோம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி போடணும். இந்த மாதிரி கோடு மாதிரி போடக்கூடாது. சில லைன்ஸுக்கு இப்படி தான் போடணும் அப்படின்ற இது இருக்குது. ஸோ ஒரு லீஃபோ இல்லை தென்னை ஓலை அந்த மாதிரி வரைகிறோன்னா அதுக்கெல்லாம் வந்து இப்படி டிக் மாதிரி தான் போடணும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டார்க்காக வரணும், அதுக்கப்புறம் மெலிசாக போகணும், சரிங்களா? அப்போ அந்த முடி மாதிரி தெரியும் பார்க்க. ஹேருக்கு எல்லாமே அப்படி தான் பண்ணணும் லைன்ஸு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக கீழே பெண்டாகி கர்வ் லைன்ஸ் மாதிரி போட்டுகிட்டே வரேன். போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கிராஸாக இருந்து அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிவிடுங்க. ஸ்ட்ரைட் ஆக்கிட்டு இந்த சைடு வரும்போது இந்த பக்கம் திருப்பி விட்டுருங்க. க்ளோஸ் கர்வில் மாறிடணும். ஸோ லைட்டாக கொஞ்சமாக மாற்றுங்க, உடனே மாற்றிடக்கூடாது. இப்போது இந்த சைடு சின்னதாக, லெஃப்ட் சைடில் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சென்டரில் வரும்போது பெருசாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த சைடு போகும்போது குட்டியாகிடணும் திருப்பி. ஏன்னா இந்த சைடில் நம்ம 2 சைட்லேயும் வந்து குட்டி குட்டியாக இருக்கும் முடி, சென்டரில் மட்டும்தான் பெருசாக வரும். அந்த மாதிரி நம்ம பண்ணிடணும், சரிங்களா? கீழே வந்து முடி நிறைய பேருக்கு ஜாஸ்தியாக இருக்காது. ஸோ அதனால் கண்ணில் கீழே போடும்போது குட்டி குட்டியாக போட்டால் போதும். சும்மா அங்கங்கே ஒரு 2 போடுங்க, லைன்ஸ் போதும், ஓகேங்களா? ஸோ 2 லைன்ஸ் போட்டுருங்க. ஸோ இப்போ கிட்டத்தட்ட நம்ம கண் முடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா அங்கங்கே எங்கெங்கே ஃபினிஷிங் பண்ணணுமோ அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஃபினிஷிங் பண்ணி விட்டுருங்க. இப்போ இங்கே வந்து டார்க் எதுக்கு பண்ணுறேன்னா, லைட்டாக அந்த ஷேடோ தெரியணும். ஸோ அந்த கொஞ்சம் எஃபெக்ட் நல்லாயிருக்கும் பார்க்க. பிளாக் வச்சு ஃபுல்லாக தேய்ச்சி விட்றாதீங்க. எங்கெங்கெல்லாம் லைட்டாக கேப் இருக்கும் அந்த கிடைச்ச கேப்லலாம் லைட்டாக மர்ச் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். ப்ரௌன் வச்சு கலர் பண்ணிவிடுங்க. கீழேயும் லைட்டாக கொஞ்சம் டார்க் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்கின் கலர் தெரியணும். இடத்துல கொஞ்சம் லைட்டாக டார்க் வச்சு மர்ச் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒயிட் வச்சு சென்டரில் திருப்பி இது கோடு மாதிரி இருக்குது இல்லையா, ஸோ இது ஃபஸ்ட்டே பண்ணிடலாம். அந்த முடி வரைகிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் பண்ணிடலாம். ஏன்னா கொஞ்சம் இந்த முடி வரைஞ்சிட்ட பிறகு நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த முடி வந்து அந்த பிளாக்கும் இந்த இப்போ பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அந்த கலரும் மிக்ஸ் ஆகிடும். அதனால் அதுக்கு முன்னாடியே கூட பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.